வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, நண்பர்களே, இந்த புத்தம்பதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பேச போறது மகர ராசி. ஆண்டவன் எழுதிய தலைவிதி என்ன, அதுக்குள்ள போலாம் வாங்க. மகர ராசிக்கு முதல் தலைவிதியானது தன்னுடைய ராசிக்கு அதிபதியாக வரக்கூடிய சனி பகவானை தன்னுடைய 2ஆம் இடத்திற்கும் அதிபதியாக வருகிறார். முதல் இடம் என்பது உயிர், நம்மை பற்றியது, ஆத்மாவை பற்றியது, வாழ்க்கையை பற்றியது. இதெல்லாம் முதல் லக்னம் ராசி இதில் வந்துடும். 2ஆம் இடம் என்பது தனம், வாக்கு, குடும்பம், இதையெல்லாம் கொண்டு வரும். இதில் ரெண்டுக்குமே சனியே அதிபதியாக வருவதனால் முதல் பகுதி வாழ்க்கையில் பல கஷ்டங்களுக்கு மகர ராசி அன்பர்கள் உள்ளானாலும் கூட மறுபகுதி வாழ்க்கையில் முயற்சியினால், தன்னுடைய சொந்த உழைப்பினாலும் மிகப்பெரிய அளவில் உயர்வை பெறுவார்கள் என்பது சத்தியம். இது 35 வயசுக்கு மேலே இந்த மேஜிக் என்பது நடக்குது பல மகர ராசி அன்பர்களுக்கு. 2ஆம் தலைவிதி மகர ராசி அன்பர்களுக்கு 3ஆம் இடம் மற்றும் 12ஆம் இடத்திற்கு அதிபதியாக குரு பகவான் வருகிறார். இந்த உபஜயஸ்தானம் மற்றும் விரயஸ்தானத்துக்கு குரு வர்றார். ரொம்ப முக்கியமாக ஒன்று பார்க்கணும். மகர ராசியில் நீச்சம் பெறக்கூடிய குரு பகவான் மகர ராசியுடைய 3ஆம் இடத்திலும் 12ஆம் இடத்திலும் ஆட்சி பெறுகிறார். விரயஸ்தானாதிபதி ராசியில் நீச்சம் பெறுவது யோகமாகும். அதே மாதிரி உபஜயஸ்தானம் என்பது பாதி மறைவு ஸ்தானம். 3ஆம் இடம் முழு மறைவல்ல, பாதி மறைவு. அந்த 3ஆம் இடத்தில் குரு பகவான் ஆட்சி பெறுவதனால், அது மோட்சஸ்தானமாக வருவதனால் பல மகர ராசி அன்பர்கள் தன்னுடைய வயோதிக காலத்தில் ஆன்மீகத்தை நோக்கி ரொம்ப ஆர்வமாக, உண்மையாக, கமிட்டடாக பயணப்படுவாங்க. செல்ஃப்லெஸ் நேச்சர் அப்படிங்கிறதுக்குள்ளே போவாங்க, வாலண்டரி சர்வீஸ்க்குள்ளே போவாங்க. இது அவங்களுடைய தலையெழுத்து. நிறைய நல்ல எண்ணங்கள், தெய்வ பக்தி என்பது மகர ராசி என்பவர்களுக்கு இயற்கையிலேயே அமையக்கூடிய வாய்ப்பு என்பது நிறைய இருக்கு. தெய்வத்தை நம்புவது, நல்ல கல்வி பெறுவது, படிக்கிறதுக்கு, அதாவது பெரிய பெரிய மருத்துவர்கள், மிகப்பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர்ஸு, மிகப்பெரிய பொலிட்டீஷியன்ஸு, மிகப்பெரிய காவல்துறையில் பணியாற்றக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரிகள், ஐஏஎஸ்ஸாக இருக்கக்கூடியவர்கள், மிகப்பெரிய அதிகார பதவிகளில் வகிக்க வரக்கூடியவர்கள் எல்லாருமே மகர ராசியில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மகர ராசிக்கு ஒரு யூனிக் குவாலிட்டி. நான் திருப்பியும் சொல்றேன், பல மகர ராசி அன்பர்கள் 100% பிறந்த பிறப்பு ரொம்ப சர்வசாதாரணமான பிறப்பாக இருந்தாலும், ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும், தந்தையுடைய அடையாளத்தை தன் பின்னால் வைத்துக் கொள்ளாமல் தன்னுடைய அடையாளத்தை தந்தை மேலே வைக்கிற அளவுக்கு பெயரும் புகழும் தன்னுடைய உழைப்பால் ஒரே நாளில் பண்ண மாட்டாங்க. அண்ணாமலை படத்தில் வர மாதிரி. ஆனால் கொஞ்சம் வருஷங்களாகி ஒரு 35-40 வயசுக்கு மேலே ஒரு அட்டி ரன் எடுப்பாங்க. அது எப்படின்னா, தன்னுடைய சொந்த உழைப்பால், இன்னாருடைய பையங்கிறதுலாம் கிடையாது, இவரோட அப்பா தான் அவருங்கிற மாதிரியான பேரை சம்பாதிப்பாங்க. அந்த அளவிற்கு பெயரும் புகழும் உழைப்பால் பணத்தையும் செல்வாக்கையும் சம்பாதிக்கக்கூடிய பல மகர ராசி அன்பர்களை பர்சனலாக எனக்கு தெரியும். இது அவர்களுடைய தலைவிதி. 35 வயசுக்கு மேலே தான் வாழ்க்கை. இது தன்னுடைய உழைப்பால் வரக்கூடியது. தன்னால் குறைஞ்சபட்சம் ஒரு 50 குடும்பம், 10 குடும்பம், 5 குடும்பத்தில் ஆரம்பித்து 50 குடும்பம், 500 குடும்பம் வரைக்கும் பிழைக்க வைப்பார்கள் மகர ராசி அன்பர்கள். 4ஆவது தலைவிதி இதே மாதிரி 4ஆம் இடத்திற்கும் மகர ராசியின் 11ஆம் இடத்திற்கும் அதிபதியாக வரக்கூடியது செவ்வாய் பகவான். மகர ராசிக்கு ஆகாதது செவ்வாய், ஏன்னா சனிக்கும் செவ்வாய்க்கும் ஒத்து வராது. இதனால வரக்கூடியது என்னன்னா, பல மகர ராசி அன்பர்களுக்கு டயபெட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் என்பது இருக்கு. செவ்வாய் பகவான் இரத்தத்தை குறிக்கக்கூடிய காரகத்துவம் கொண்டு வருகிறார். அப்போ செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்தில் மூலத்திரிகோணம் அடைகிறார் மேஷ ராசியில். அதனால மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஒன்று டயபிட்டிஸோ இல்லை வேற ஏதாவது ரத்தம் சம்பந்தப்பட்ட பாக்டீரியாஸ், இன்ஃப்ளமேஷன், இந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதை கண்டு பயப்பட வேண்டாம், வாய்ப்புகள் இருக்கு. உடம்பை நல்லா கவனிச்சுட்டா அது வராமல் போகலாம். 11ஆம் இடத்திற்கு அதிபதியாக செவ்வாய் பகவான் எப்பேற்பட்ட நிலையில் மகர ராசி அன்பர்கள் இருந்தாலும் வருமானம் வரக்கூடிய இடத்தில், அதாவது வேலையோ பிஸ்னஸோ, அந்த இடத்துல மிகப்பெரிய போட்டிகளும் பொறாமைகளும் மகர ராசி அன்பர்களை நோக்கி இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். இதுல இருந்து மகர ராசி அன்பர்கள் தப்பிக்கவே முடியாது. இது 5ஆம் விதி. 6ஆம் விதி, பஞ்சமஸ்தானம் 5ஆம் இடம்
ரிஷபராசிக்கும் 10ஆம் இடம் கர்மஸ்தானத்திற்கும் அதிபதியாக வரக்கூடியது சுக்கிர பகவான். 5க்கும் 10க்கும் ஒரே அதிபர் சுக்கிரன். இங்க தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சூட்சமம் என்பது இருக்கு. மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு எங்கிருந்தாலும் உங்க தனிப்பட்ட பிறப்பு ஜாதகத்துல சுக்கிரனுடைய நிலைமையை வைத்து உங்கள் வாழ்க்கை அமையும். உங்களுடைய ஜாதகத்துல உங்களுடைய எதிர்காலம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு உங்களுக்கு ஆசையா இருந்தால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. ஃபீஸ் பேமெண்ட் பண்ணி ஆன்லைன்ல கன்சல்டேஷன் நாங்கள் பண்ணுவோம். நீங்கள் ஃபீ பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும், ஆன்லைனில் கன்சல்டேஷன் நாங்கள் பண்ணுவோம். ஆனால் அப்சல்யூட் கட்த்ரோட் ப்ரிடிக்ஷன்ஸ் உங்களுக்கு எது வேணுமோ என்ன பாயிண்ட்டோ அதை கரெக்டாக எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுடைய ஃபியூச்சர் ப்ரிடிக்ஷன்ஸை சொல்ல நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். அப்போ 5ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் சுக்கிர பகவானே அதிபதியாக வருவதனால் பூர்வ ஜென்மஸ்தானம் அதே மாதிரி கர்மஸ்தானத்திற்கும் அதிபதியாக வருவதனால் 5ம் 10ம் ரொம்ப முக்கியமான இடங்கள். 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம். மனிதன் வாழ்க்கையில் எந்த சாப்பாடை சாப்பிடுவான், எந்த ட்ரெஸ்ஸை போடுவான், யாரை கல்யாணம் பண்ணுவான், எப்படி வாழ்வான், நிம்மதியோடு இருப்பானா, அவமானப்படுவானா, செல்வாக்கோட வாழ்வானா, எல்லாமே சொல்றது எது? 5ஆம் இடம். 10ஆம் இடம் இது எங்கே தொழில் பண்ணுவான், என்ன தொழில் பண்ணுவான், அந்த தொழிலில் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான், அதே மாதிரி அவனுடைய வேலைகளை கரெக்டாக செய்து முடிப்பானா, அவனுடைய கடமைகளை கரெக்டாக செய்து முடிப்பானா, இதையெல்லாம் சொல்றது எது? 10ஆம் இடம். முக்கியமான இடங்கள். இந்த 2த்துக்கும் அதிபதியான சுக்கிரன் உங்களோட தலைவிதி என்னன்னா சுக்கிரன் கையில தான் இருக்கு. சனீஸ்வர பகவான் கையில இருக்கு. ஆனால் அதை விட ஒரு படி மேலே நான் சொல்லுவேன், சுக்கிர பகவானுடைய கையில் உங்களுடைய தலைவிதி என்பது இருக்கு. ஆக சுக்கிரன் பெண் கிரகம் அப்படிங்கிறதுனால இன்டைரக்டா மகர ராசியுடைய 7ஆம் விதி என்னன்னா, ஒரு ஆண்களுக்கு மகர ராசியில் பிறக்கக்கூடிய ஆண்களுக்கு எழுதி வச்சுக்கோங்க. ஒன்று உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பொண்ணு, அது மனைவியாக தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, மனைவிக்கு அப்பாற்பட்டு மனைவி அல்லாது வெளியில் இருக்கக்கூடிய பெண் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஆரம்பித்து உங்களை ஒரு சல்லடை மாதிரி கடாய்ச்சி எடுக்காமல் விட மாட்டாங்க. இது நடந்திருக்கும். மனைவி அல்லாத வேறொரு பெண்ணால் உங்கள் வாழ்க்கையில் சாதாரணமாக நீங்கள் பழக போக அந்த பெண் வேறு மாதிரியான பெண்ணாக இருக்க போக அது உங்களுக்கு தெரிய வர மிகப்பெரிய அளவில் உங்கள் வாழ்க்கையில் குழப்பங்கள் நடக்கும். நடந்தாலும் அதையெல்லாம் தாண்டி குடும்பத்தையும் நடத்த தான் போறீங்க, ஜெயிக்க தான் போறீங்க. இது 7ஆம் விதி. 8ஆம் விதி உங்களுடைய 6ஆம் இடத்திற்கும் உங்களுடைய பாக்யஸ்தானத்திற்கும் அதிபதியாக யார் வரார்? புதன் பகவான் வருகிறார். பாக்யாதிபதி 6ஆம் இடத்திற்கு அதிபதி. இது எப்படின்னா ரிவர்ஸா அப்படி எடுத்துக்கலாம். 6ம் 9ம் திருப்பி போட்டா வரும்ன்ற மாதிரி 6ஆம் இடம் என்பது விரோதிகளை குறிக்கக்கூடிய இடம், 9ஆம் இடம் என்பது பாக்கியம். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, கண்டிப்பாக உங்கள் தந்தை வழி உறவோடு உங்களுக்கு நல்ல உறவுகள் நல்ல தொடர்புகள் இருப்பது என்பது அரிது, ரேர். 9ஆம் இடம் பித்ருஸ்தானம் அப்படிங்கிறதுனால அதற்கும் புதன் தான் அதிபதி. 6ஆம் இடம் விரோதிகளை குறிக்கக்கூடிய ஸ்தானத்திற்கும் புதன் தான் அதிபதியாக வருவதனால் தந்தை வழி உறவோடு எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுக்கு முட்டிக்கும். அவர்களால் சில பிரச்சனைகளும் பூர்வீக சொத்தை பிரிப்பதில் பிரச்சனைகளும் வரக்கூடும். இது உங்களுடைய தலை விதி. இந்த தலைவிதிக்கெல்லாம் தீர்வு என்னங்கிறத பின்னாடி பார்ப்போம். அடுத்தது உங்களுடைய 7ஆம் இடத்திற்கு அதிபதியாக வரக்கூடியது, அதாவது 9ஆம் தலைவிதி உங்களுடைய 7ஆம் இடத்திற்கு அதிபதியாக வரக்கூடிய சந்திர பகவான். நம்ம ஏற்கனவே சொன்னோம், உங்களுடைய வாழ்க்கை துணை வேகமாக செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. உடல் அளவில் அல்ல, மனதளவில். அத்தனைக்கும் ஆசைப்படும் குணாதிசயம் என்பது உங்கள் வாழ்க்கை துணையுடன் காணப்படும். வெளில காமிச்சிக்க மாட்டலாம், கூட உள்ளுக்குள்ள இருக்கும். எல்லாம் வாங்கணும், எல்லாம் பண்ணணும், திருப்தி அடையாத ஒரு குணம் இருக்கு சந்திரனுக்கு உள்ள குணம். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கை துணை எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் உங்க கூட இதுலயும் விதி விலக்குகள் இருக்கு. விதி என்னன்னா, மகர ராசியுடைய வாழ்க்கை துணை எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சில 25 முதல் 30% மகர ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கை துணை பெற்ற தாயை விட அருமையான வாழ்க்கை துணை அமையும். ஒரு 60% மகர ராசி அன்பர்களுக்கு
சரியான வாழ்க்கை துணை என்பது அமைவதே இல்லை. இதுதான் உண்மை.